நகரி சம்பிலான் மாநில தேர்தலை முன்னிட்டு மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சாலை, அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல மேம்பாட்டு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதை காண முடிகிறது. ஆனால் இத்தகைய வளர்ச்சி திட்டங்கள் அம்மாநில மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்துள்ளதா என்பது குறித்து பொதுமக்களின் கருத்தை பர்னாமா செய்திகள் கேட்டறிந்தது. ஆண்டுதோறும் நகரி சம்பிலான் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவது மறுப்பதற்கில்லை. குறிப்பாக சாலை வசதிகள், பொது போக்குவரத்து, வர்த்தக மையங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளின் முன்னேற்றம் உள்ளிட்ட பல திட்டங்கள் மாநில மக்களிடையே வரவேற்பையும் பெற்றுள்ளன. இருப்பினும் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளும் இந்த வளர்ச்சியை பெற்றுள்ளதா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. இங்க முக்கிய பிரச்சனைன்னு சொன்னாக்கா தண்ணி பிரச்சனை ரொம்பவா இருக்குன்னு. இப்போ ஒரு பெருநாள், தீபாவளி, ராயா எப்போவா இருந்தாலும் தண்ணி அப்பப்போ நிப்பாட்டிடுவாங்க. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிப்பாட்டினா கூட ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி நிப்பாட்டிடுவாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் தீர்ந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் பிள்ளைங்களுக்கு அந்த தேடலில் விளையாட்டு அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. பிள்ளைங்கள்லாம் வெளியே போய் விளையாட முடியல. ஏற்கனவே இருக்குது ஒரு தேடல், பட் அங்கே ரொம்ப காடு முண்டி சுத்தம் செய்யறதுக்கும் ஆள் இல்லாமல் இருக்காங்க. நாங்கள் சமைக்கிறோன்னா திடீர்னு தண்ணி வராதுங்க. யாருமே சொல்ல மாட்டாங்க தண்ணி இங்கே வராதுன்னு. அப்போ நாங்கள் சமைக்கிறது அப்போ எப்படி அங்கே வச்சுருவோம். இப்போ வியாபாரம் ரொம்ப முரசோட்டாயிரும். ரெண்டாவது ரோடு, ஏன்னா ரொம்ப இங்கே ரோடு ரொம்ப சின்னதாக இருக்குது. லோரி வேகமாக போவோம் இங்கிட்டு சைட்டு. அந்த வலு பார்த்தா ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ வலு ஒன்றுனா ரொம்ப ஆக்சிடென்ட் ரொம்ப நடக்கும். மனைவியின் மறைவுக்கு பின்னர் கிடைத்து வந்த சமூக நல உதவிகளும் நிறுத்தப்பட்டதால் அன்றாட வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதில் பல்வேறு சிரமங்களையும் வேதனைகளையும் எதிர்கொண்டு வருவதாக 68 வயதான அண்ணாவி தெரிவித்தார். ஒரு 200-300 வெள்ளி வச்சு நான் என்ன செய்ய முடியும்? பந்தம் அன்றைக்கி பொம்பளைக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு 6, 7, 8, 9 மாதமாக கொடுத்தாங்க. அவங்களும் இறந்துட்டாங்க. இப்போ அந்த காசு நிப்பாட்டிட்டான். பந்தம் வாங்க நாங்கள்லாம் எழுதி போட்டோம். திருப்பி வீட்டில் எல்லாம் விசாரிச்சானுங்க. விசாரித்து சூறாக அனுப்புறோன்னா ஒன்றுமே பதிலே இல்லை. பெரியவர்களின் எதிர்பார்ப்புகள் இவ்வாறு இருக்கும் நிலையில் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளையும் பர்னாமா செய்திகள் கேட்டறிந்தது. முந்தெல்லாம் இங்கே நிறைய பஸ்லாம் வரும். முக்கியமாக இங்கே மை பஸ் வர மாட்டுது. அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பஹா வரைக்கும் தான் நிற்கிது. அங்கேருந்து இங்கே வரதுக்கு மோஸ்ட்லி கிராப் தான் பைக் வேண்டியதாக இருக்குது. கிராப்பே சம வேலை 20-30 கிட்ட வாங்கிடுறாங்க. பஹாவில் தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது டியூஷன் போகணும். ஆனால் இங்கேருந்து பிள்ளைங்க டியூஷன் போனோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மழை வெயிலெலாம் பார்க்காம பிள்ளைங்க அவ்வளோ தூரம் போகணும் 30 நிமிஷத்துக்கு. ஸோ அது ரொம்ப கஷ்டம். இங்கே உள்ளவங்களுக்கு வேலை பார்ப்பாங்களா இல்லை பிள்ளைங்க டியூஷன் அனுப்புவாங்களா, அவங்களுக்கே கொஞ்சம் டவுட்டு. எஸ்டேட்டில் நிறைய பேர் வெளியானதுனால நிறைய பேருக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஜெராம் பாடாங் போன்ற உட்புற பகுதிகளை கடந்து நீலாய் நகரிலும் போக்குவரத்து நெரிசல் பிரச்சினை நீடித்து வருவது மாநிலத்தின் போக்குவரத்து கட்டமைப்பில் இன்னும் மேம்பாடுகள் தேவைப்படுவதை உணர்த்துகின்றன. 6 மணிக்கெல்லாம் பஸ் வராது, லேட்டாக வரும். ஸோ 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் ஸ்கூலில் இருக்கணும்னால சம்டைம் லேட்டாக வருவோம். இல்லாட்டி டீச்சர் கிட்ட அடி வாங்குவோம். நிறைய ரிப்போர்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதனால சில பேருங்க லேட்டாக வரனால பஸ்ஸு லீவ் போட்டுருவாங்க. இங்கே வேலை வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். எஸ்பிஎம் முடிஞ்ச மாதிரி வேலை 7-11 அந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஈஸியாக. ஆனால் நம்ம டிப்ளமா அந்த மாதிரி டிகிரி வச்சுருக்கோம். ஆனால் அவங்களுக்குலாம் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் ஃபேமிலியிலே எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல், இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாதனால எங்கள் அப்பாவை நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிற வழியிலேயே எங்கள் அப்பா உயிர் தவறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர், எவ்வளையோ பேர் நீலாயில் எங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாதனால நாங்கள் இங்கேருந்து சிராம்பாண்டுக்கு போகிற பாதி வழியிலேயே இல்லை ஹாஸ்பிட்டலில் போயும் அங்கே நிறைய உயிரிழப்பு இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது நீலாயில். இதனிடையே மாநிலத்தின் முக்கிய சுற்றுலா தளமான போடிக்சனின் தேவைகள் குறித்து அதன் முன்னாள் மாநகர் மன்ற உறுப்பினர் பகிர்ந்து கொண்டார். வார கடைசியில் போடிக்சனுக்கு கோலம்பூர்லேருந்து மற்ற ஜெகூர்லேருந்து வரவங்க வராங்க. ஆனால் ரோடு வசதி பத்தலை. இந்த ரோடு வசதி ஏன் பத்தலைன்னு சொல்லும்போது பாட்டம் நெக் மாதிரி ஆயிடுது. போடிக்சன் லுக்கூட்லேருந்து போடிக்சன் வரைக்கும் பாட்டம் நெக் ஆகி ஒரு சிங்கிள் லைன் ஆயிடுது. அப்போ அந்த சிங்கிள் லைனால் பிரச்சனை நிறைய ஜேம் ஆகுது. எனவே அடுத்த 5 ஆண்டுகளில் நகரி சம்பிலானின் வளர்ச்சி பயணம் மேலும் வலுப்பெற வேண்டுமெனில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதோடு மக்களின் அன்றாட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் திட்டங்களுக்கும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர்.